சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இன்றைக்கு எங்களை இந்த இடத்திற்கு கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்தின நேசரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஏசப்பா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. இம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். ஆமாண்டவரே, நாங்கள் பாவத்துல உம்மை மீறின பொழுதும், உங்க கட்டளைகளை மீறின பொழுதும் எங்களுக்காக காத்திருந்து, எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்திருந்து, எங்கள் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக தூக்கி போட்டவரே, இன்றைக்கு எங்களை மூடைய பிள்ளையாக முழுமையாக எங்களை பார்க்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு நாள் போராட்டத்திலும் நாங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் ஏசப்பா, நீங்க எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை மறந்து இன்றைக்கும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதன் வாக்குத்தத்தம் செய்து எங்களை பாதுகாத்து கொண்டு வரீங்களே, நன்றி ஏசப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பாதுகாத்து கொண்டு வரீங்களே, நன்றி ஏசப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லி எங்களை பாதுகாத்து கொண்டு வரீங்களே, நன்றி ஏசப்பா. அப்பா, இனி எந்த ஒரு சாபமும் இராதுன்னு சொல்லி எங்களுக்கு அப்பா, எங்களை அறியாமல் வந்த எல்லா சாபத்திலிருந்தும் ஜென்ம சாபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துட எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து எங்களை மீட்டு எடுத்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்காக பிட்கப்பட்டீரே, எங்களுக்காக முள்முடி சுமந்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையார், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையார், என்னை ஆற்றி நீர் தேற்றி நீரும் வார்த்தையார், என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையார். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும், நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும், நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும், நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும். நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையார், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையார்.
நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்ந்த நேரங்களில் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்தி கொண்டு வரீங்களே. நன்றி ஏசப்பா. இங்க கூடி வந்திருக்கிற அனைவருக்காகவும் உமக்கு நன்றி. இங்க பேசுகின்ற ஒவ்வொருத்தருக்காகவும், செய்தி கொடுக்கின்ற ஒவ்வொருத்தருக்காகவும், ஆராதனை செய்கின்ற ஒவ்வொருத்தருக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. எங்களோட எல்லா அலுவல்களையும் மறந்து இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு தருணத்தை கொடுத்திருக்கீங்களே. நன்றி ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க, அதை பற்றி தியானிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கீங்களே. நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பமாக வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட நீங்க அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல, இந்த ஜூம் மீட்டிங்ல கூடி வர நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இங்கு வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் பிரச்சனைகளையும் அப்பா நீங்க துடைத்து அவர்களுடைய எல்லா கண்ணீரையும் மாற்றி போட்டு சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லி மகிழ்ந்து களி கூர்ந்து நீங்க உதவி செய்யுங்கப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்து எங்க எல்லாரையும் வழி நடத்துங்க. இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பிரதர் ஜெனிஃபர் அவங்க ஃபேமிலியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். கூட இருந்து ஹெல்ப் பண்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மேலான நாமத்தை நாங்க துதிக்க, அதை பற்றி தியானிக்க, இன்னும் அதிகம் நாங்கள் ஞானத்தினால நிரம்ப எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தி கொடுக்கும் சகோதரியை நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளை அவர்களை கொண்டு நீங்கள் பேச போகிற கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen, amen. Praise the Lord. Thank you, Ruby, for leading worship. நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோஸ்ரி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆமா. ஸ்தோத்திராண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, எங்களை அன்பு செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுவீராக. இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும்
உமது தெய்வீக ஞானத்தினால் நிரப்பி வழி நடத்தும்படியாக, உமது பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீரே வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட நம் பைபிள் ஸ்டடிக்கு நாம் எவ்வாறு பைபிளை படிக்க வேண்டும், அப்படி படிக்கும்போது இந்த உலகம் தோன்றியது முதல் மரித்தவர்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை இன்றைய பைபிள் ஸ்டடியில் நாம் தியானிக்கலாம். 6/7/2024 அன்று பிரதர் சுரேஷ் ஜோஷுவா அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அந்த பைபிள் ஸ்டடியில பைபிளை படித்து அறிந்து கொள்வதில் 5 மெத்தட் இருப்பதாக கூறினார்கள். ஒன்று டெலஸ்கோபிக் மெத்தட், அதாவது ஆழமாக படித்தல், பிகர் டு ஸ்மாலஸ்ட். மைக்ரோஸ்கோபிக்கல் மெத்தட், ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு 1 மணி நேரம் அதை பற்றி பேசுவது மைக்ரோஸ்கோபிக்கல் மெத்தட். டாபிக்கல் மெத்தட் அப்படின்னா ஒரு டாபிக்கை எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமாக பேசுவது. இன்னொன்று அனாலிட்டிக்கல் மெத்தட், அதாவது ரிசர்ச் பண்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி நம்ம பைபிளுடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பது. அடுத்தது கேரக்டர் ஸ்டடி மெத்தட் அப்படின்னா யோனா, எஸ்தர், ரூத், சிம்சோன், இப்படி ஒவ்வொரு கேரக்டரை பத்தி நம்ம புரிந்து கொள்வது அப்படி நம்ம பைபிளை படிக்கிறது, அது கேரக்டர் ஸ்டடி மெத்தட். சுரேஷ் ஜோஷுவா அன்றைய நாளில் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்டையும் எஸ்தரையும் குறித்து இருவரையும் கம்பேர் பண்ணி அன்றைக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதாவது இருவருக்கும் ராஜாவின் தயவு கிடைத்தாலும் எஸ்தர் தனது விசேஷித்த ஞானத்தினாலும் மொர்தெகாயின் உதவியினாலும் யூத ஜனங்களை ஆமான் என்ற பொல்லாத மனிதனிடமிருந்து காப்பாற்றிய நிகழ்வை அவர் மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் விவரித்து கூறி ஆழமாக அவர் நம்மை சிந்திக்க வைத்தார். இப்போது நாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாரால் வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப இந்த பைபிளுடைய வேத வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் நம்ம நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அத ஆண்டவரே சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே அப்படின்னு சொல்றாரு. இந்த பைபிள் ஒரு சாதாரண புஸ்தகம் கிடையாது. இது ஒரு மகா ஞான புஸ்தகம். இது நம்முடைய மனித வாழ்க்கைக்கு அது வழிகாட்டுகிற புஸ்தகம். இது ஒரு கம்ப்ளீட் புக்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு முழுமையான புஸ்தகம். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய புத்தகம். அப்ப பைபிள்னா புத்தகங்கள் என்று பொருள். இந்த புத்தகத்தை யார் எழுதியது என்பதற்கான வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதையே நம்ம ஆசி பைபிள்ல வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எப்படின்னா, மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். அதாவது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதுக்கு பொருள் சொல்லக்கூடாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தினால் உண்டானது அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைய நாட்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பைபிளை ஒவ்வொருவரும்
தங்களுக்கு தோன்றிய அர்த்தத்துல புரிஞ்சு கொண்டு பிரசங்கம் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்துல 3000 பிரிவு இருக்கு. நாம் பைபிள அனாலிட்டிக்கல் மெத்தட்ல, அதாவது ஆராய்ச்சி பூர்வமாக படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். எசாயா 34:16 வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நாம் வேதத்தை, வசனங்களை நாம் ஆவியானவரோட துணையோடு நாம் வாசிக்கும் போது ஆவியானவர் அதை நமக்கு தெளிவாக உணர்த்துவார். இப்பொழுது அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கலாமா? அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அதாவது பெராயா பட்டணத்துல பவுலும் சீலாவும் பிரசங்கிக்கிறாங்க. அவங்க பிரசங்கிக்கும் போது அவர்கள் பிரசங்கித்த அந்த வேத வார்த்தைகளை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வாறு நாம் ஆராய்ந்து வேத வசனங்களை வாசிக்கும் போதுதான் ஞானஸ்தானம், விசுவாசம், ரட்சிப்பு குறித்து இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் வசனங்கள் இருப்பதை நாம் தேடி வாசிக்க வேண்டும். எசாயா 28:13 வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் இருக்கும்போது நம்ம அதை சேர்த்து வாசிக்கும் போதுதான் நமக்கு ஆண்டவருடைய அந்த என்ன நமக்கு சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நமக்கு புரியும். உதாரணமா ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல கர்த்தருடைய வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க் 16:15-16. மார்க் 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, மார்க் 16. ஓகே. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஒரு வசனம் ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இன்னொரு வசனம் ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்னொரு வசனம் ரோமர்ல இருக்கு, அத வாசிப்போம். 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, இந்த ரட்சிப்பு குறித்து 4 இடங்கள்ல இப்ப வாசித்தோம். அப்போ அதனை நாம் தேடி வாசிக்கணும். வாசித்து முதலாவது என்ன செய்ய வேண்டும், இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை தேடி நாம் ஆராயணும். முதலாவது என்ன செய்யணும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நான்காவது, இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதன் நிமித்தம் நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இந்த வசனங்களை நாம் தேடி ஆராய்ந்து அதை முறைப்படுத்தி வாசித்து வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மத்தேயு 7:7 நாம் வாசிக்கலாமா?
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7 வாசிக்கும் போது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்றார். ஆனால் தேவன் எதை கேட்க சொன்னார்? இதற்கான பதில் யாக்கோபு 1:5 உள்ளது. அதை வாசிக்கலாம். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்கணும்? நம்ம ஞானத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனா நம்ம இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம். ஆனால் இதற்கு சரியான உதாரணம் சாலமோனை பார்க்கிறோம். சாலமோன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்போது சாலமோன் என்ன கேட்டாரு? இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீதி செலுத்துவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அவர் உலக ஆசீர்வாதங்களை எல்லாம் கேட்கல. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் அவருக்கு கூட்டி கொடுத்ததை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதனால இம்மைக்கான ஒரு ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை நாம ஜெபிச்சோம்னா எல்லா மக்களை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கலாம். இம்மைக்காக நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதே போலதான் இன்னொன்னு ஆதியாகமம் 4:5 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்ப இங்க பாக்குறோம், ஆபேலும் காணிக்கை செலுத்துறாரு, காயினும் செலுத்துறாரு. ஆபேல் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டிய செலுத்துறாரு. காயினும் நல்ல ஒரு காய்கறிகள், அவன் வயல்ல விளைஞ்ச நல்ல காய்கறிகளை தான் காணிக்கையா செலுத்திருப்பாரு. ஆனா காயினுடைய காணிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதற்கான பதில் எங்க இருக்கு? எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதேதான். அப்போ ஆண்டவர் மனிதனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் அவரும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். அப்போ ஆபேல் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக ஆபேலுடைய இருதயம் இருந்தது. ஆனா காயின் உடைய இருதயம் ரொம்ப வஞ்சகம் நிறைந்ததா இருந்தது. அதனாலதான் அவருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதற்கான பதிலை இங்க நான் பார்க்கிறோம். இவ்வாறு நம்ம வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கும் போது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்கு வசனங்களை கம்பேர் பண்ணி நம்ம அர்த்தத்தோட தொடர்பு படுத்தி வாசிக்கும் போதுதான் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப ஒரு காரியத்தை குறிச்சு வேத வார்த்தைகளின் அடிப்படையில நம்ம தியானிக்கலாம். அது என்ன காரியம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் முதல் இந்த நாள் வரைக்கும் மரித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் பரலோகம் சென்றனரா என்பதை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையில இப்பொழுது நாம் தியானிக்கலாம். சரி, பூமியின் மீது முதலாக பிறந்த மனிதன் ஆதாம் என்றால் முதலாக மரித்த மனிதன் யார்? யாராவது சொல்ல முடியுமா? ஆபேல். ஆபேல். அப்போ முதலாக மரித்த மனிதன் ஆபேல். அந்த ஆபேல் நீதிமானாக இருந்தார். முதல் மரணம் ஒரு நீதிமானுக்குத்தான் இங்க ஏற்படுகிறது. அதுவும் அவர் கொல்லப்படுகிறார். அவர் பரலோகம் சென்றாரா? வேதத்தின் அடிப்படையில இன்னைக்கு தியானிக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு
தவறான புரிதல் இருக்குது. என்னன்னா, மரித்தவர்கள்லாம் நல்லவங்களா வாழ்ந்தா அவங்க எல்லாம் பரலோகம் போயிருவாங்க. அதேதான் அவங்களுடைய இறந்தவர்களுடைய நினைவு கூட்டத்துல அவங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இவரு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாரு அப்படின்ட்டு அவரை குறித்து நல்ல காரியங்களே பேசுவாங்க. அதை நம்ம ஏத்துக்கொள்ளலாம். ஆனா அவரு இந்நேரம் அவரு மோட்சம் போயிருப்பாரு, பரலோகம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள்லாம் யாருன்னா வேதத்தை சரியாக ஆராய்ச்சி செய்யாதவர்கள்னா நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் இயேசு நமக்கு என்ன சொல்றாருன்னா, மார்க்கு 4:24 வாசிக்கலாமா? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் அப்படி. அதனாலதான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு நம்ம நிறைய மெசேஜ் கேட்கிறோம், நிறைய போதிக்கிறாங்க, போதகர்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப பிரிந்து கிடக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே, விசுவாசம் ஒன்றே, ஞானஸ்தானம் ஒன்றே, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் ஒன்றே. ஆனால் போதனைகள் மட்டும் ஒன்றாக இல்லை. நிறைய சபைகள் இருக்கு. ஆனா நம் அனைவரிடமும் எத்தனை சபை இருந்தாலும் பைபிள் ஒண்ணுதான். அது எல்லா பைபிளும் சில வார்த்தைகள் மாத்தி இருக்குமே ஒழிய அர்த்தம் ஒன்றுதான். இந்த ஆர்சி பைபிளா இருந்தாலும் சிஎஸ்ஐ பைபிளா இருந்தாலும் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தம் ஒன்றுதான். ஆனால் போதனைகள் மட்டும் ஒன்றாகவே இல்லை. எப்படின்னா, இப்ப எத்தனை உலகம் முழுவதும் காலேஜ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. அங்க போதிக்கக்கூடிய பாடம்லாம் ஒரே பாடம் தான். இப்ப சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதுல நியூட்டன்ஸ்லாம், ஆர்கமிடிஸ் பிரின்சிபல்லாம் ஒண்ணுதான் சொல்லி தருவாங்க. இங்க ஒருத்தர் ஒரு அர்த்தமா அங்க ஒரு அர்த்தமா சொல்லி தர மாட்டாங்க. அதே போல மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 5, 3, 8ன்னு தான் சொல்லி தருவாங்க. அதே இது 5, 3, 10 அப்படின்னு எந்த காலேஜ்லயாவது ஸ்கூல்லயாவது சொல்லி தருவாங்களா? அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம போதிக்கிறது மட்டும் வித்தியாசமா போதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்துல நமக்கு சொல்றாங்க. ஆனா மறைநூல்ல என்ன சொல்லுது? நம்ம வாஸ்தவம்ல மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். ஒரே அர்த்தம்தான் மறைநூல்ல. அதனால இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரை மரித்தவர்கள்ல ஆபிரகாமை குறிச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆண்டவரோட ஒரு சிநேகிதன் மாதிரி அவர் வாழ்ந்தாரு. ஆண்டவர் உன்னுடைய ஒரே மகனை நீ பலி கொடுக்கணும்னாலும் கீழ்ப்படிந்து பலி கொடுக்க சென்றார். அந்த ஆபிரகாமும் ஒரு நாள் மரித்தார். அவர் எங்கே இருக்கிறார்? ஆதியாகமம் 25:8 வாசிக்கலாம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பரலோகத்தில் சேர்க்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே, அவர் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். அப்ப அந்த ஜனத்தார் யார்? ஆபிரகாமுக்கு முன்னே மரித்த நீதிமான்கள் தான் அந்த ஜனத்தார். இதுல ஆபேல் இருக்கிறாரு, ஏனோக்கு இருக்கிறாரு, நோவா இருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:28, 29. ஈசாக்கு விருத்தாபியும் பூர்ண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமார் ஆகிய ஏசாவும் யாக்கோபுவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். நீதிமான்கள் அனைவரும் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் இது பரலோகம் அல்ல.
சரி, தாவீதை குறிச்சு பார்க்கலாம். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற சாட்சி பெற்றாரு. தாவீது ஆண்டவருக்காக அநேக சங்கீதங்களையும் திருப்பாடல்களை எழுதினாரு. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல உள்ள விசுவாச வீரர்கள் பட்டியல்லையும் தாவீது இருக்கிறாரு. அவரு எங்க இருக்காரு? அப்போஸ்தலர் 32, 34, 35 வாசிக்கலாம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனை சொல்லி இருக்கிறான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீதும் பரலோகத்துக்கு போகவில்லையே. அப்ப அந்த தாவீது எங்க இருக்கிறாரு? அவருடைய அந்த ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டு அந்த ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்ப ஆபேல் முதல் தாவீது வரை ஒருவரும் பரலோகத்துக்கு போகல. அப்புறம் தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை ஒருவரும் பரலோகத்துக்கு போகல. இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை மரித்தவர்கள் ஒருவரும் இன்னும் பரலோகத்துக்கு போகவில்லை. அப்ப யாரு மட்டும்தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறாருங்கிறத நம்ம யோவான் சுவிசேஷம் 3:13 வாசிக்கலாம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாருமே பரலோகத்துல இல்ல. அப்போ இந்த உலகத்துல இந்த உலகம் எத்தனை உலகம் இதுல இருக்குன்னா, சில பேர் சொல்லுவாங்க 7 லோகங்கள் இருக்குன்னுவாங்க. ஆனா நம்முடைய பைபிள் படி இதுல 3 லோகம், அதாவது பரலோகம், பூலோகம், பாதாள லோகம். அப்ப பரலோகத்துல யாரு இருக்கா? கர்த்தரும் தேவதூதர்களும். அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்து உயிர்த்தெழுந்து போனதுனால இப்ப இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்கு. இந்த பூலோகத்துல யாரு இருக்கா? பூலோகத்துல ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் நிறைந்து அந்த இதுல நம்மளும் மனிதனையும் படைத்தாரு. அதுல எல்லாரும் நம்ம வாழ்ந்து கொண்டோம். இன்னொன்னு பாதாள உலகம், அதுதான் மரித்தவர்களின் உலகம். அதாவது அது எங்க இருக்குது? அப்படி ஒண்ணு இருக்குதா? நீதிமொழிகள் 15:24 வாசிக்கலாம். விவேகம் உள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும். அதாவது புது மொழிபெயர்ப்புல அது இருக்கு. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும். அதாவது கீழான பாதாளம். அப்ப பாதாளம்னு ஒண்ணு இருக்கு, அது பூமிக்கு கீழே இருக்கு. அப்ப பூமி உலக உருண்டை வடிவமா இருக்கு. அதுல சென்டர்ல தான் பூலோகம் இருக்கு. மேல நம் பரலோகம், கீழே பாதாளம். அப்ப இந்த பரலோகம் போகணும்னா வானாதி வானங்களையெல்லாம் கிழித்து கொண்டு போனாதான் பரலோகம். ஆனா இதுவரைக்கும் யாரும் அந்த பரலோகத்துக்கு போனது கிடையாது. கீழே பாதாள உலகம். அப்ப அந்த பாதாள உலகத்துலதான் மரித்தவர்கள்லாம் இருக்கிறாங்கிறத நம்ம வேதத்துல எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இதற்கு லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். அத கூட வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரதாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் தேற்றப்படுவான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் ஓகே. அல்லாமல் ம், இவ்வளவு கூட போதும். அப்போ ஐஸ்வர்யவானும் லாசரும் மரிக்கிறாங்க. அப்ப லாசர் மரித்த உடனே என்ன நடக்குது? அவரு ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாம் எங்க இருக்காரு? அந்த இடத்துக்கு தான் லாசரும் போறாரு. அப்ப ஆபிரகாம் ஒரு நீதிமான், லாசரும் ஒரு நீதிமான். அதனால நீதிமான்கள் அனைவரும் இருக்கிற ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஒரு அந்த இடத்துலதான் ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆறுதல், ஒரு நித்திய சாந்தி எல்லாம் இருக்கிற இடம் தான் லாசர், ஆபிரகாம் எல்லாருமே இருக்காங்க. அப்ப நீதிமான்கள் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஐஸ்வர்யவான் எங்க இருக்காரு? பாதாளத்துக்கு தான் போறாரு. அங்க வேதனைப்படுகிற இடத்துல இருக்கிறாரு. யாரு? ஐஸ்வர்யவான். அப்ப லாசர் நிம்மதியான இடத்துல இருக்கிறாரு, ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற இடத்துல இருக்கிறாரு. அப்ப நீதிமான்களுக்கென்று ஒரு இடம் இருக்கு, அநீதிமான்களுக்கென்று ஒரு இடம் இருக்கு. அப்ப நீதிமான்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த நிம்மதியான இளைப்பாறுதல் பெறுகின்ற, ஆறுதல் பெறுகின்ற இடத்துக்கு பேர் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பைபிள்ல. லூக்கா 23:43. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இயேசு சிலுவையில மரித்த உடனே பரலோகம் போனாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? இன்றைக்கு என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இயேசுவும் மனிதனாக பிறந்து அவர் மரித்ததுனால முதலாவது எங்குதான் அவர் செல்லணும்னா, முதல்ல பரதேசுக்கு தான் செல்லணும். அங்க போய் கல்வனையும் அந்த பரதேசியில அவர் சேர்த்துடுறாரு. அப்போ இயேசு பரலோகம் அப்படின்னா இவனையும் கல்வனை கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா ஆண்டவரே சொல்றாரு, இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆகவே இந்த உலகத்துல மரித்த ஆபேல் முதல் இன்று வரை மரித்த நீதிமான்கள் அனைவரும் முதலாவது பரதேசு, அதாவது நிம்மதி அடைகின்ற, ஆறுதல் பெறுகின்ற இடத்திற்கான அந்த பரதேசிக்கு தான் சொல்லணும். யோவான் 20:17 வாசிக்கலாமா? இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அதாவது மரிய முதலே நாள் தான் முதல்ல இயேசு உயிர் தெழுந்த உடனே காட்சி கொடுக்குறாங்க. மரிய முதலே நாள் என்ன பண்றாங்க? உடனே இயேசுவை தொட முயற்சிக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது தோமாட்ட என்ன சொல்றாருன்னா, நீ உன் விரலை என் கையிலும் விழாவிலும் இடு. அப்ப அவரை தொட சொல்றாரு, என்னைய தொட்டு என்னுடைய காயங்கள்ல உன்னை விரலை விடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இயேசு பரலோகம் உடனே போல முதல்ல பரதேசு போயிட்டு அதுக்கப்புறம் பரலோகம் போயிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தோமாவை பாக்குறாரு.
இத நம்ம எப்படி புரிஞ்சு கொள்கிறோம்? எபேசியர் 4:9-10 வாசிக்கலாம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இதை நம்ம எப்படி அழகா புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹோலி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிகிசத்துல சின்ன குறிப்பிடோன்னு அதுல ஒரு 100 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அதுல ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கேள்வி உண்டு. அதாவது இயேசுநாத சுவாமியின் ஆத்மா அவர் மரித்தவுடன் எங்கே போயிற்று அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதற்கு பதில் என்னன்னா, பாதாளங்களில் இறங்கி அங்கே இருந்த புண்ணிய ஆத்துமாக்களுக்கு மோட்ச பாக்கியம் குறித்த நற்செய்தியை அறிவிக்க போயிற்று என்று. அப்போ இதுல நல்லா புரியுது நமக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அடக்கம் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவருடைய சரீரம் கல்லறையில இல்ல. அவரு உடனே பாதாளத்துக்கு போறாரு. அங்க அதுவரை மரித்த நீதிமான்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு ஏறி மறுபடியும் இறங்கிடுறாரு. அப்போ இதனால இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த மரித்த நீதிமான்கள், இதுவரைக்கும் இனிமே மரிக்க போகிற நீதிமான்கள் எல்லாரும் ஒரு இடத்துல பரதேசியில தான் இருப்பாங்க. அப்போ எப்ப அவருடைய இயேசுடைய வருகை வரும்போது இந்த நீதிமான்களையும் உயிரோடு இருக்கக்கூடிய நீதிமான்களையும் அவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் என்ற சத்தியத்தை நம்ம இப்போ தெளிவா புரிஞ்சு கொள்றோம். அப்போ இதுவரைக்கும் மரிச்சவங்க பரலோகத்துக்கே போல அப்படிங்கிறத எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த விசுவாச வீரர்களை குறிச்சு இந்த 11ஆம் அதிகாரம் முழுசும் நம்ம பார்க்கிறோம். அந்த பட்டியல்ல ஆபேல் இருக்கிறாரு, ஏனோக்கு, நோவா இருக்கிறாரு, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ராகாபு, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. இவர்கள் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவன் என்ன? பரலோகம். அந்த பரலோகத்துக்கு இவங்க இன்னைக்கு வரைக்கும் போகல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவர்கள் எல்லோரும் பரலோகம் போகணும்னா இயேசுவினுடைய 2ஆம் வருகை நடக்கணும். இயேசு வரணும். அப்பதான் உயிரோடு இருக்கிற நீதிமான்களையும் அந்த பரதேசில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமான்களையும் அவர் தம்மோடு பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். அந்த அநீதிமான்கள் அந்த ஐஸ்வர்யமா எப்படி வேதனைப்படுகிற இடத்துல இருந்தாரோ அந்த இடத்த பாதாள அக்கினி கடல்ல எல்லாரையும் தள்ளிடுவாரு. இதேதான் நம்ம மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்துல நம்ம 31-46 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம். பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும், செம்மறி ஆடுகளை அவர் கூட்டிட்டு பாரு, வெள்ளாடுகளை அக்கினி கடல்ல தள்ளிடுவாரு. அப்போ அத குறிச்சு நம்ம மத்தேயு நற்செய்தியில வாசிக்கிறோம். அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. அப்போ பரலோகத்துக்கு போற வழி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி அப்படின்னா அது இயேசுதான் நம்மள அந்த மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இப்ப வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இயேசுவின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது.
இன்னைக்கு நிறைய பேரு சாட்சி சொல்றாங்க. எப்படின்னா, ராத்திரி தூங்கி எழுந்திரிச்சோன்னே நான் பரலோகத்தை பார்த்தேன், பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், அங்க பேதுருவ பார்த்தேன், நான் நரகத்தை பார்த்தேன், அங்க இவ்வளவு பேர்லாம் வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்கெல்லாம் அங்க வேதனைப்படுறாங்க, நரகத்துல இருக்காங்க, இப்படிலாம் சொல்றாங்க. அது நிறைய சாட்சிகளும் சில புக்கு மாதிரி எல்லாம் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும்? தேவனுடைய வார்த்தைகள் இந்த பைபிள்ல இவ்வளவு தெளிவா, ஒரு மனிதன் பிறந்தா அவன் இறந்து எங்கதான் இருக்கணும், எப்பதான் நித்திய ஜீவன் கிடைக்கும், எப்பதான் பரலோகம் போவோம் அப்படிங்கறத குறித்து தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் இயேசு நமக்கு என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்பதை குறித்து கவனியுங்கள், கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நம்ம எதுல மோசம் போனாலும் அந்த வசனத்துல மோசம் போகக்கூடாது. நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா இந்த இந்த சத்தியத்தை குறிச்சு நமக்கு எல்லாமே நல்லா புரியும். இதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னா அந்த ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணியிருக்கிற எல்லாருமே ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அந்த ரிசர்வேஷன் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரெயின் வந்த உடனே அந்த ரிசர்வேஷன் ஹால்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கன்ஃபர்ம்டு டிக்கெட். அதே போலதான் பரதேசில இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோட்சம் போறதுடைய கன்ஃபர்ம்டு டிக்கெட் உள்ளவங்க தான் பரதேசில இருக்காங்க. ட்ரெயின் வந்தோடனே இவங்க எல்லாம் எப்படி ட்ரெயின்ல அவங்க ஏறுவாங்களோ அதே போல அந்த பரதேசில இருக்கக்கூடிய நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன், அந்த பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் நம்ம ஒவ்வொரு இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான வேத பகுதி, வேத பாடம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். வண்டர்ஃபுல் ஸ்டடி. நாம் தியானித்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல வேத வசனங்கள் இருக்குமானால் பகிர்ந்து இருக்குமானால் சொல்லலாம். ஒன்று தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல அவர் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்றதுதான் பாருங்களேன், அது பரலோகம். இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துல தேவனோடு நாம் இருக்கிறது. பரலோகம்னா தேவன் எங்க இருக்கிறார், அவரோடு கூட நித்தியமா இருப்பது. அப்ப இனி வரும் பலன் அதுதான். அப்ப கர்த்தருக்குள் மரித்தவர்கள், நமக்கு முன்னாக மரித்த ஆதாம் ஏவாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாம் முந்திக் கொள்வதில்லை. அவர்கள் கர்த்தரோடு அப்பதான் வர்றாங்க. சோ இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் இன்னும் பரலோகத்துக்கு போல, நான் பரலோகத்துக்கிட்ட போய் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி சில சாட்சிகளும் இருக்குது. அது என்கரேஜிங்கா இருக்குது. என்ன பண்ற, சிலருக்கு அது ஒரு என்கரேஜிங்கா இருக்கு. நம்ம உங்க பரலோகத்துக்கு போவோன்ற ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுகிறது. பரவாயில்ல. ஆனா சத்தியம், ஒருவேளை அவளுக்கு சரியாய் தெரியாமல் இருந்தாலும் நம்ம நிச்சயமா பரலோகத்துக்கு ஒரு நாள் போவோம். பட் நாம் யாரும் முந்திக் கொள்வதில்லை. அவர் வரும் மட்டும். ஏன்னா அவரு எல்லாத்துக்காகவும் பொறுமையோட காத்திருக்க பண்ணுகிறார். யாரையும் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போகிறது இல்லை.
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால இனிமே வந்து பரதீசுல இருந்து நம்ம என்ன பண்ணுகிறார், கூட்டிக் கொண்டு தேவன் செல்கிறார். சரி. வேற ஏதாகிலும் வேத வசனங்களோ இல்ல கேள்விகள் இருக்குமானா சொல்லு. பரலோகத்துக்கு போறவங்க சரி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்லாம் சரி பிரதர், பரதீசுல இருக்கிறாங்க. they are waiting, they are resting. What about those who are not in Christ? What about all of those people who rejected Christ and died? What about those அதுக்குதான் fallen வசனமே angels? சொல்லுதே, விசுவசியாதவர்களோ ஆஹ் ஆஹ் அக்கினிக்கு இரையாக்கப்படுவார்கள்னு சொல்றேன்ல. விசுவசியா இப்ப அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்களா? பரலோகத்துக்கு போனவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பரலோகத்துக்கு. அப்ப நரகத்துக்கு போறவங்க இன்னும் நரகத்துக்கு போயிட்டாங்களா இல்ல? இந்த இதுக்கு என்ன அர்த்தம்? விசுவசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு தான் வசனம் சொல்லுதே. வசனம் சொல்லுகிறது. இப்ப அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸையும் கூட குறித்து என்ன வசனம் சொல்லுது? அவங்களை நித்திய அக்கினியில போடுறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? சங்கிலிகளினால் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. the fallen angels சொல்லி பேதுரு சொல்றாரு. வெளிப்படுத்தின So விசேஷத்துல everybody is waiting for the judgments to come through first. அதுக்கப்புறமா தான் பரலோகம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது. சோ அவங்க பைபிள்ல வாசிக்கும் பொழுது ஹெய்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம பாரடைஸ், பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஹெய்டிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வசனம் சொல்றாங்க. அதான் பாதாளம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஹெய்டிஸ் வந்து இட்ஸ் a resting place again for those who are going to hell அப்படின்னு பார்க்கணும். ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு மாதிரி நீங்க சொன்ன எக்ஸாம்பிள். ஓகே, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே. எங்களை மிகவும் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த 1 மணி நேரமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து வேத சத்தியங்களை புரிந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தனது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி நாங்களும் நீதிமான்களின் வரிசையில் காணப்படத்தக்கதாக உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும். ஏனெனில் எங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மாரநாதா, சீக்கிரம் வாரும். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். God ஆமென். bless you all. Thank you all for joining today.